ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா ஒரு எனர்ஜி அப்டேட். உங்கள் பர்சனுடைய கரண்ட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் சிச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி காஸ்மிக் ஆரக்கிள் டெராட்டில் இருந்து ஒரு பேஸ் கார்ட் 2 எடுக்கலாங்க. எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு இந்த எனர்ஜி வந்து மேட்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய மெயில் இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ தான் என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த டெக்லேருந்து ஒரு 2 கார்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து லக் இஸ் ஆன் யுவர் சைட் அப்படின்றது வந்திருக்கு. செகண்ட் கார்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏர் சைன். மேபி நீங்கள் இல்லை அந்த பர்சன் வந்து ஜெமினி, லிப்ரா அண்ட் அக்வேரியஸ் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சைன் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இது வந்து ஃபர்தராக ஒரு மூவ் இருக்குது. ஓகே, கன்ஃபர்மேஷன் கார்டு தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஓகே, இந்த கார்ட்ஸ்லேருந்து நம்ம எனர்ஜி செக் பண்ணலாம். அவங்களுடைய தாட்ஸ் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அட் ப்ரெசண்ட் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், 2 of Pentacles, Fool, Ace of Wands, and finally ஒரே ஒரு கார்ட் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. வாவ், ஒரு பாசிட்டிவான மெசேஜ் தான் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டு இஸ் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, இந்த எனர்ஜி கொஞ்சம் பாஸ்ட் எனர்ஜி தெரியுதுங்க. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கிற எனர்ஜி முன்னாடி உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு மணி இஷ்யூஸ் இல்லைன்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் வந்து ஒரு சிக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போது. அவங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ உங்களோட இருக்கிற கனெக்டிவிட்டி வந்து க்ரோ பண்ணவோ அவங்களால முடிஞ்சிருக்காது. இந்த கனெக்டிவிட்டி வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதற்கு வந்து அந்த சந்தர்ப்பங்கள் இருந்தும் அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு போயிருந்திருக்கலாம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து ஒரு ஹையாக இருந்திருக்கலாம். அவங்களுடைய வேலை, அவங்களுடைய ஒரு சிச்சுவேஷன் உங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரியாரிட்டி அதிகமாக இருந்திருக்கலாம். பட் அவங்க மனசில் நீங்கள் தான் இருக்கிறீங்க. 9 of Pentacles தான். ஸோ இது வந்து அவங்களுடைய டிசைர். அவங்க மனசில் நீங்கள் இந்த லைஃப் வந்து கண்டினியூ பண்ணணும், இந்த லைஃப் மேரேஜாக முடியணும், எப்படி இந்த சிச்சுவேஷன் எப்படி மாறும் அப்படின்றதுக்காக இவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய இவங்க போராடி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ இவங்களுடைய சிச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இவங்களுக்கு வந்து அந்த எண்டிங் அப்படின்ற மாதிரி சம் ஹெக்டிக் சிச்சுவேஷன் இவங்களுக்கு வந்து எண்ட் ஆகிருக்கலாம். இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த எனர்ஜி ஃபுல் எனர்ஜி அண்ட் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், 9 of Pentacles உங்கள் மேலே தான் அந்த ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம் சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து எண்ட் ஆகிருக்கு, எண்ட் ஆக போகுது. சம் கிளாரிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். இல்லை வந்து சிலருக்கு வந்து மணி இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்படின்னா அந்த மணி இஷ்யூஸ்லேருந்து அவங்க வெளியே வந்திருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு சாதகமாக ரொட்டேட் ஆகிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. மேபி இவங்க கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கும் இருக்குது. இவங்க வந்து நீங்கள் கேட்கலாம் இவங்க மறந்துருக்காங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இவங்களுக்கு வந்து உங்கள் மேலே அதிகமான லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே உங்ககிட்ட அவங்க வச்சுருக்காங்க. பட் சிச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து முன்னாடி உங்களை புரிஞ்சிருக்காமல் கூட சிலர் இருந்திருக்கலாம். உங்களை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறது கூட இருந்திருக்கலாம். ஒரு கண்ட்ரோலிங் எனர்ஜி அப்படின்றது கூட அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். அதனால் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் உங்கள் 2 பேருக்குமே க்ரியேட் ஆகிருக்கலாங்க. பட் இப்போ வந்து அந்த ஈகோ விட்டுட்டு வர்றதுக்கும் அவங்களுடைய தப்பை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிவிட்டு வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தேவை. அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சாங்க அப்படின்னா நீங்கள் இல்லாமல் அவங்க லைஃப்பில் வந்து எதுவுமே இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து
உங்களுக்கு ஈக்குவலாக இங்கே யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவங்களோட மனசில் இருக்குது, ஆனால் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. மனசில் வந்து நிறைய ஃபீலிங்ஸ் வைஸ் ஹைட் பண்ணி முன்னாடி வச்சுருந்துருக்கலாம். இப்போ அது சேஞ்சஸ் ஆகி அது ஓப்பன் அப் எக்ஸ்ப்ரெசிவ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இவங்க வந்து ஒரு திருந்தி வர்றதுக்கும் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கும் இந்த பர்சன் அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து சில பல காரணங்களால் உங்களை தவிர்த்திருக்கலாம், அந்த ப்ரியாரிட்டி உங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். பட் அது வந்து எதுக்காக அப்படின்னா சம் சிச்சுவேஷன் அவங்க வந்து முடிக்கிறதுக்கு, இல்லை அந்த சிச்சுவேஷனை வந்து தாண்டி வரணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் ஏன்னா நீங்கள் பாருங்களேன், அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கார்டு வந்திருக்கு, கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து உங்களை கம்பேர் பண்ணும்போது நிறைய அவங்களுடைய லைஃப்பில் வந்து சைக்கிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஃபேமிலி வைஸ் இருந்திருக்கலாம், பண ரீதியாக இருந்திருக்கலாம், வேலை ரீதியாக இருந்திருக்கலாம். எதுவுமே உங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஸ்டக் எனர்ஜி கொடுத்துட்ருக்கலாம். சிலருக்கு வந்து அவங்களுடைய செல்ஃபே அவங்க வந்து யோசிக்காமல் மற்றவங்களுக்காகவே அவங்க லைஃப்பை வந்து ரன் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ அவங்களுக்காக இருக்கிறது இவங்களுக்காக பண்ணணும், அவங்களுக்காக பண்ணணும். ஸோ அவங்களுடைய லைஃப்பை வந்து மறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இதில் வந்து இந்த சிச்சுவேஷன் எப்படி அவங்க எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பட் அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் அவங்க வந்து ஒரு பாஸ்ட் எனர்ஜி உங்களோட பேசாமல் இருந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. பட் இப்போ வந்து சம் சிச்சுவேஷன்லேருந்து ரிலீஃப் ஆகிருக்காங்க, ரிலீஃப் ஆக போகிறாங்க. அதனால் உங்களோட அந்த ரீயூனியன் நீங்கள் ஒரு இவங்களுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உணர்ந்திருக்கலாம். மேபி முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ஹார்ஸாக பேசியிருக்கலாம், இல்லை உங்களை வந்து மனசு காயப்படப்படியாக நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியும் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த சிச்சுவேஷன்லேருந்து கொஞ்சம் விலகி இருந்திருக்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து மறுபடியும் சேரணும்னு தான் விரும்புகிறாங்க. உங்களை தான் அங்கே நைன் ஆஃப் பண்ண அவங்களுடைய விஷே, அவங்களோட லைஃப் விஷே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பர்சன் உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பட் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இப்போ வரும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம். இந்த பர்சன்ட்டை வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் இந்த பர்சன் மன ரீதியாக நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி தான் இங்கே இருக்குது இந்த பர்சன் மூலமாக எனக்கு தெரியுது. ஸோ சம் சேஞ்சஸ் இந்த பர்சன்ட்ட இருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி முன்னாடி உங்களுக்கு என்ன பிடிக்காமல் நீங்கள் இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்தீங்களோ அதை வந்து கண்டிப்பாக இவங்க குறைச்சிக்கிறதுக்கும் அந்த மிஸ்டேக் மறுபடியும் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் தான் அவங்களுடைய லைஃப் இருக்குது. பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இவங்களுடைய கேரக்டர் வந்து ஃபுல்லாக 100% சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 50% அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். சேஞ்சஸ் எதுக்காக அப்படின்னா அது உங்களுக்காக மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. மேபி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வரும்போது அவங்க கண்டிப்பாக அந்த மிஸ்டேக், அந்த ஒரு பிரச்சனைகள் மறுபடியும் எடுக்காமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓவரால் எனர்ஜி இஸ் குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வேறு என்ன இந்த பர்சன் உங்களுக்காக நினைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மேபி இப்போ வரும்போது இவங்க ஏதாவது வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ கொடுத்த விஷயத்துக்கு இவங்க இப்போ இனிமேல் வந்து ஒரு ப்ராமிஸ், ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸோடு தான் இந்த பர்சன் வருவாங்க. வந்தால் ஈஸியாக வரமாட்டாங்க. வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் கமிட்மெண்ட்டோடு தான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக வருவாங்க, பேசுகிறதுக்காக வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. 4 ஆஃப் கப்ஸ். ஏன்னா இவங்களால் வந்து இருக்க முடியலை. நீங்கள் இல்லாமல் ஒரு எமோஷ்னல் சைடு வந்து ரொம்ப ஒரு லாஸாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு லோன்லினஸ்ஸாகவும் இருக்காங்க. மேபி அவங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸஸ் இருக்கலாம். ஒரு 3 கப்ஸ் முன்னாடி இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் வேணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல ஒரு லோன்லியாக ஒரு அனலைஸ் பண்ணி, ஏன்னா இவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட் வந்து அப்படின்றது வந்து ஒரு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. முன்னாடி இந்த ரேஞ்சில் இருந்தவங்க இப்போ இந்த எனர்ஜியில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு அன்பு காட்டவோ இவங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுக்கவோ நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க அஸ் அ 9 ஆஃப் பென்டக்கிள்ஸாக. பட் இவங்களுக்கு இப்போது வந்து யாருமே இல்லாதனால அந்த ரிலேஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்கள் மேலே எவ்வளோ அந்த அன்பு நீங்கள் தள்ளி போகும்போது எவ்வளோ அந்த அன்பு இவங்களுக்கு இருக்குது அப்படின்றது இவங்களே உணர்ந்திருப்பாங்க. எவ்வளோ பேசிட்டோம், எவ்வளோ காயப்படுத்திட்டோம், அவங்கள வந்து திட்டோமே, இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணியிருக்கும். இவங்க வந்து முன்னாடி மேனிப்புலேட் கூட பண்ணியிருப்பாங்க. மேனிப்புலேட்டிங் எனர்ஜி கூட தெரியுது. ஸோ இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்கில்ஸை வச்சு மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது.
முன்னாடி இந்த பர்சன் அந்த மேனிப்புலேஷன் பண்ணி தான் உங்களை வந்து ஜெயிச்சிருப்பாங்க. பட் இப்போ வந்து அந்த மேனிப்புலேஷன் வந்து அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு வருத்தம், என்ன பண்ணுறதுன்னு அப்படின்ட்டு தெரியல அப்படின்ற மாதிரியும் இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து ஃபேக் ஐடிஸ் இருக்கலாம், இல்லை வேறு நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கலாம், மிஸ்டு கால் உங்களுக்கு வந்துட்டு இருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. உங்களை செக் பண்ணிகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்குது. 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இவங்க கரியர் மேலேயும் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு ஃபர்தராக க்ரோ பண்ணணும் தான் அதுக்குரிய ஒரு மெனக்கெடு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இல்லை ஏதாவது ஒரு ஃபேமிலிக்குள்ளே உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு, இல்லை சம்திங் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ்டையும் இந்த சிச்சுவேஷன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க வந்து எவ்வளோ உங்களை லவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் போய்ட்டுருக்கு. ஸோ உங்களுக்காக வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஈக்குவல் பேலன்ஸ் அவங்க ஒர்க்லையும் அவங்களுக்காகவும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். டெம்பரன்ஸ், ஒரு டிவைன் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. இவங்க வந்து எப்போ இந்த டைம் வரும், எப்போ உங்களை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ சம் பேலன்ஸ், அதாவது இது எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு யார் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க. சம் பேலன்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களோட வருவாங்க, உங்ககிட்ட வருவாங்க, உங்கள்கிட்ட பேச வருவாங்க. இந்த எனர்ஜி யாருக்கு சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. பட் பாசிட்டிவான எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பர்சன் வந்து சூப்பரான ஒரு எனர்ஜி அப்படின்றது தெரியுது, பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அப்படின்ற மாதிரி தெரியுது. எஸ், கிங் ஆஃப் கப்ஸாக வர போகிறாங்க, டவுட்டே கிடையாது. எப்படி இருக்காங்க பாருங்கள். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்லேருந்து கிங் ஆஃப் கப்ஸாக இந்த எனர்ஜி. ஏன் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இவங்களை வந்து அந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க, உங்களுடைய ஒரு லவ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரிய வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அந்த கிங் ஆஃப் கப்ஸ், அந்த கப்ஸோடு உங்கள்கிட்ட வரப்போகிறாங்க. அதுவும் நிறைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிவிட்டு இவங்க வரப்போகிறாங்க, உங்களை மீட் பண்ண போகிறாங்க. இது வந்து எப்போ அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் இது வந்து மினிமம் எவ்வளோ ஆகும் அப்படின்னா 6 months கூட எடுக்கலாங்க. பட் ஆனால் இந்த பர்சன் வந்துடுவாங்க. 6 months பீரியட் நான் சொல்கிறேன். அந்த பீரியட்குள்ளே உங்களுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. நவம்பர் ஆர் டிசம்பருக்குள்ளே இந்த பர்சன் வந்துடுவாங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வருவாங்க. இந்த பர்சன் உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஓகே, இதுதான் உங்களுடைய எனர்ஜிஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.